12th காமர்ஸ் ஏ டைப் பி டைப் 2 டைப் கேட்டிருந்தாங்கன்னா 2த்துக்கான ஆன்சர் கீயும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப் இருக்குது, மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் அதாவது வணிகவியல் பொதுத் தேர்வு எப்படி இருந்தது, எளிமையான முறையில் இருந்ததா? ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்களுடைய ஒப்பீனியன் வந்து சொல்கிறீங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்லை ப்ரோ ரொம்ப டஃப், சொல்லிக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது ப்ரோ, ரொம்ப ரொம்ப ஒஸ்ட்டாக தான் வந்து கேட்டாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு சில குட்டீஸ்? எளிமையான முறையில் தேர்வுகள் அமைந்ததா அல்லது கடினமான முறையில் தேர்வுகள் அமைந்ததா அப்படின்றத மறக்காமல் வந்து சொல்லிடுங்க. ஏன் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய ஒரு ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீல் வந்து பண்ணியிருப்பீங்க. என்ன ஃபீல் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அந்த 1 மார்க் அப்படின்றது, 1 மார்க் 2 மார்க் 3 மார்க்லாம் நீங்கள் 1.5 ஹவரில் எழுதிருப்பீங்க. பட் அந்த 5 மார்க் அப்படின்றது அங்கே ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 5 மார்க்லாம் எப்படி எழுதுனீங்க? 7 5 மார்க்கு, 7 3 மார்க்கு, 7 2 மார்க்கு, 21 மார்க்ஸ். 90க்கு எவ்வளோ மார்க் எடுத்தால் பாஸ்னா 25 மதிப்பெண் எடுத்தால் பாஸ். அந்த 90ல் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஓன் ஒப்பீனியன் நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஏன் அந்த கமெண்ட்ஸில் வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸுடைய ஒப்பீனியன் இதெல்லாமே வந்து சேகரிக்கப்பட்டு தான் டீச்சர்ஸை கூட இந்த வீடியோஸ் வந்து பார்ப்பீங்க. ஸோ நாளை பின்ன அவங்களுக்கு பேப்பர் கரெக்ஷன் நடத்தும் போது பார்த்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, பரவாயில்ல பேப்பர் நல்லா இருக்குது, 1 மார்க்லேயே சில ஸ்டூடெண்ட்ஸ் 20 மார்க் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அப்படியே அழகாக பார்த்துட்டே போனால் அப்படியே சென்டம் மார்க் நோக்கி அவங்க போவாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக 10 மார்க்ன்றது 20 கம்ப்ளீட் ஆகி, 20ன்றது 30 கம்ப்ளீட் ஆகி, அப்படியே 50+ மேலே போயிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் கரெக்ஷன் பண்ணியும் கூட மார்க் அப்படியே 10 ஏறிச்சு, 60 70 ஏறிச்சுன்னா, 70க்கு மேலே போகும்போது இன்னும் வெரி ஸ்ட்ரிக்டாக பண்ணி மார்க் ஏறிச்சுன்னா வேறு வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக உங்களுக்கு மார்க்கை அள்ளி லட்டாக போடுவாங்க. ஓகேங்களா? ஆனால் பட் டீட்டெயில் எழுதுனீங்களா, எழுதி இருப்பீங்களா அப்படின்றது தான் இங்கே ரொம்ப பெரிய ஒரு டவுட்டாக வந்து இருக்கிறதுனால, ஸோ உங்களுக்கான எக்ஸாம்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கையில் தான் வந்து இருக்குது எக்ஸாம்ஸ் நீங்கள் எப்படி எழுதுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வீடியோ பேசுகிற நாமளோ இல்லை மற்றவங்களோ வந்து கிடையாது. பேப்பர் கரெக்ஷன் இருக்குப்பா, இது முடிச்சிட்டோம் அப்படியே போயிடாதீங்க. 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பேப்பர் கரெக்ஷன் இருக்குது, பேப்பர் வேல்யூவேஷன் இருக்குது, எல்லா அப்டேட்டுமே வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்து வெயிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நிறைய இதை பற்றி நம்ம பேச வேண்டியதெல்லாம் இருக்குப்பா. 1 இல்லை 2 இல்லை, ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம நிறைய பேச வேண்டியது வந்து இருக்குது. ஸோ அது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து வந்து நிறைய பேசத்தான் போகிறோம். ஸோ மறக்காமல் நம்முடைய சேனலோட நீங்கள் தொடர்ந்து இணைந்திருக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் வந்து இருக்கிறீங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் கீ உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்பில் இருக்குது, மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க நண்பர்களே. நன்றி.